வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 4/8/2026 டியூஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோனையும் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை குறிச்சிக்கணும். நம்ம இந்த மாதத்துலேருந்து அந்த கலரை வச்சோ அல்லது 9:30க்கோ என்ட்ரி போகாமல் சில கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபைடு ஆச்சுன்னா, அதாவது நம்மளோட அந்த கோர் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையில் சில கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபைடு ஆச்சு அப்படின்னா ட்ரேடு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்குலாம் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி அந்த 9:30க்கு அப்புறம், அதாவது மொதல் 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். நீங்களும் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிய வரும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த 9:30லேருந்து 10 o'clock என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்களுக்கு எப்படி ட்ரேடு எடுக்கணும், எந்த டைமில் எடுக்கணும், எந்த சைடு எடுக்கணும், அது கொண்டு நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். இதுக்கப்புறம் நாம் ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துருவோன்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் அந்த ஹை ஸ்ட்ரைக்கையும் பார்த்துருவோம், லோ ஸ்ட்ரைக்கையும் பார்த்துருவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஸ்ட்ராங்காக ஒரு பியரிஷ் கேண்டிலு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதனால் மேலே இருக்கிற, அதாவது ஹையில் இருக்கிற புட் சைடில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் லோவில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,703. ஸோ அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற 24,700 புட்டு, 24,700 கால், இது ரெண்டையுமே நான் எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. 24,700 புட்டில் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நம்மளோட கான்செப்ட் படி நம்ம ட்ரேடே எடுக்க வேணாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அல்லது நிறைய லாஸில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடே எடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ நம்மளோட அந்த ஸ்ட்ராட்டஜி படி இன்றைக்கி ட்ரேடு கிடையாது அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது இவனோட ஆப்போசிட் இருக்கான் பார்த்தீங்களா, 24,700 கால், அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. இந்த ரெட் கலரில் இருக்கிறது இந்த ஸ்ட்ரைக், சேம் ஸ்ட்ரைக் இருக்குது பாருங்கள், 24,700 புட்டு, அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை. ஆவரேஜ் லைனும் இன்றைக்கி அதுதான். ஓகேவா? நல்லா கவனிங்க. 1 2 3, இதுக்குள்ளே இன்னொரு லைன் இருக்குது, 4 லைன். ஸோ 4 லைனுமே நமக்கு இங்கே தான் இருக்குது. நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், எக்ஸ்பைரி டே அன்றைக்கி மட்டும் கிடையாது. நீங்கள் என்றைக்குமே இங்கே பாருங்கள், இப்போ இந்த இடத்துல மொதல் 15 நிமிஷம் முடிச்சோடனே ஒரு 1 or 2 மினிட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேண்டில் இதை பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ இங்கே ஹை கிட்ட இருக்குது. அடுத்து ரிஜெக்ட் ஆகி வருதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ரிஜெக்ட் ஆகி நமக்கு லோ வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பர்ஃபெக்ட் என்ட்ரி அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 10 o'clock ஒரு 90ல் நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்துருந்துருக்கலாம். ஓகேவா? இன்னமுமே நீங்கள் 80ல் பிடிச்சிருக்கலாம். பட் அந்தளவுக்கு அக்யூரசி யாராலையும் உடனே ப்ராக்டிஸில் வராது. ஏன் 80ல் பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இவன் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட்டாகவே இருந்தாலும் அந்த லோக்கு கீழே போக முடியாமல் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டு அங்கேருந்து பிரேக் பண்ண முடியாமல் திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கான். அட் த சேம் டைம் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, 24,700 புட்டு, அவனோட ஆப்போசிட்டில் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இதுதான் நமக்கு பெரிய பெரிய கன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்கள், நான் இதுலேயுமே எல்லா லைனையும் மார்க் பண்ணியிருக்கேன். இவனோட ஆப்போசிட் யார், 24,700 புட்டோட காலோட ஆப்போசிட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 24,700 புட்டு, அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை, லோ, இவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை ப்ளஸ் ஆவரேஜ் லைன். இவன் 4 லைனுக்கு கீழே இருக்கான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். சில பேர் கிடையாது, நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கூட கமெண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் கலரை இவ்வளோ நாள் சொல்லிவிட்டு இப்போ சொல்லலை அப்படின்ட்டு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நாம் போடுறது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான். நீங்கள் ப்ரீவியஸ்
வீடியோவெல்லாம் பார்த்து அதில் எது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். கொஞ்ச நாளைக்கு பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதை தான் நான் வந்து என்னோடய அட்வைஸாக சொல்லுவேன். இங்கே நமக்கு 4 லைனுக்கு கீழே இருக்குது. அட் த சேம் டைம் 24,700 புட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 லைனுக்கு இந்த 4 லைனுக்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு 9:45க்கு அல்லது ஒரு 10 நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி டைம் வந்து 9:30லேருந்து 10க்குள்ளே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் ஒரு 100லையோ அல்லது ஒரு 90லையோ என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 100னே கூட நம்ம வச்சுக்குவோம். ஓகேவா? எடுத்திருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 140ங்கிறது டார்கெட்டு. கரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கே 140ல் நமக்கு டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு. திரும்பவும் இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ ஹைக்கெலாம் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இவனோட ஹை இங்கேயா, இங்கே போய் 40 பாயிண்ட் டார்கெட்டு ஹிட் ஆகிட்டு திரும்ப கீழே வந்து ரிஜெக்ட் ஆகிற மாதிரி ஆகி திரும்ப அந்த ஹையவே வந்து சப்போர்ட்டாக வச்சு அங்கேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கான்னு பாருங்கள். இங்கேருந்து அதாவது ஒரு 125லேருந்து 240 போயிருக்கு. நமக்கு அவ்வளோலாம் தேவையே கிடையாது. நம்மளோட கான்செப்ட் படி நம்ம எப்போதுமே வந்து 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு 40 பாயிண்ட் டார்கெட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் ஒரு 9:45லேருந்து 10 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு டார்கெட் ஹிட்டு. நீங்கள் வந்து ஒரு தோராயமாக குத்து மதிப்பாக 9:45லேருந்து 10 வந்து ட்ரேட் எடுத்திருந்தால் டார்கெட் ஹிட்டுன்னு சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். அது நீங்கள் 9:30லேருந்து 10 ஒரு ஹியூஜ் கேப் அப்போ கேப் டவுனோ ஆச்சுனாவோ அல்லது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வெனஸ்டே அன்னைக்கு இந்த மாதிரி டேஸ்லலாம் எப்படி பிஹேவ் பண்ணுது நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதனால் நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை அதை வச்சு பார்க்குறப்ப இன்றைக்கி நமக்கு டார்கெட்டு ஹிட்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். இந்த நிஃப்டி ஸ்பாட் சார்ட்லேயே நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல அதாவது 9:30 முடிஞ்சோடனே மேலே போகிற மாதிரி போய் ரிஜெக்ட் ஆகி இவனோட லோ நீங்கள் அங்கே என்ட்ரி எடுக்க முடியலனா கூட ஒரு 11 அப்போ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த 10, 11, 12 அந்த மாதிரி டைம்லலாம் என்ட்ரி போகலான்னு. ஆக்சுவலாக நம்ம நேற்று சொன்னது 10லேருந்து 12 வரை போக வேணான்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு வந்து 9:30லேருந்து 10க்குள்ளே என்ட்ரி போகிறதுக்கான ஐடியா இல்லைங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு என்ட்ரி இங்கே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே க்ரீன் கேண்டில் வச்சாலுமே அடுத்த கேண்டில் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துட்டான். அப்போ இந்த சப்போர்ட்டாக இருந்தது அதாவது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோங்கிறது சப்போர்ட்டாக இருந்தது ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இங்கேயாச்சும் கேப் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு கேப் இருந்திருக்கு. ஓகேவா? இன்னும் கேப் எக்ஸாக்டாக ஃபில் பண்ணலை, ஆனால் இது வரைக்கும் நமக்கு மார்க்கெட்டு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரிய வரும். லோ ஸ்ட்ரைக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். இங்கே நான் பெருசாக வந்து எதுவும் மார்க் பண்ணலை. ஏன் அப்படின்னா இவன் ஹை இதுக்கு கீழே அதாவது அந்த ஹைக்கு பக்கத்திலே போகாமல் சும்மா இங்கே போயிட்டு பாதியிலே ரிஜெக்ட் ஆகிட்டான். அட் த சேம் டைம் 24,600 புட்டை பாருங்கள், என்ன அழகாக அவனோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ கிட்டத்தட்ட ஒரு 30 ரூபாயிலிருந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி 40 பாயிண்ட் டார்கெட்டு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா மொத்தமே 30 தான் என்ட்ரி. ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக நம்ம மேலே தான் அதாவது கையில் இருக்க புட்டில் தான் என்ட்ரி போவோம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இங்கே 30 ரூபாயில் எடுத்துருந்தீங்கன்னா நமக்கு 70 டார்கெட்டாக இங்கே 70 போயிருக்கு, அதை தாண்டி 160 போயிருக்கு. நீங்கள் பிகினராக இருக்கீங்க அல்லது கண்டினியூஸாக லாஸில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு சிஸ்டமேட்டிக்காக 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு 40 பாயிண்ட் டார்கெட் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஸ்ட்ராட்டஜி தான் கிடையாது, உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே தெரியல, நீங்கள் குத்து மதிப்பாக தான் இன்னமும் ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் ட்ரேடராக மாறணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுனா ஒரு ட்ரேடு அல்லது அதிகபட்சம் 2 ட்ரேடுன்னு எடுத்துகிட்டு 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு 40 பாயிண்ட் டார்கெட்டுன்னு வச்சு பாருங்கள். நீங்கள் எடுத்த ட்ரேடில் கூட நிறைய ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாத அளவுக்குலாம் இங்கே யாருமே கிடையாது. நான் நிறையா வீடியோவில் சொல்கிறது தான்.
ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது 20% மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி, மீதி 80% வந்து சைக்காலஜி மட்டும்தான், நம்மளோட மைண்ட் செட்டு மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை பார்த்துருந்தாலும் இதுக்கப்புறம் இந்த 15 மினிட்ஸில் மட்டும் அடுத்த ஒரு 6 மாதத்துக்கு கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் புரிபட ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நம்ம எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால ட்ரேடே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா வெரி குட். அது இல்லாமல் நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு கையை வச்சு என்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆவரேஜ் லைனுக்கு மேலே முதற்கொண்டு 4 லைனுக்கு மேலே நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இந்த லைனெல்லாம் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தான் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இங்கே நமக்கு டார்கெட்டு ஹிட்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை ஒரு அரித்மெட்டிக் படி, மேத்தமெட்டிக்ஸ் படி, அல்காரிதம் படி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் புரிய வரும். நீங்கள் நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹை கான்செப்டை நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனோ டிப்ஸோ நாம் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப்போ ஃபோனோ பண்ணி அது பற்றின டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ரொம்ப ஈஸி தான். ஒரு 2 to 5 வருஷம் சார்ட்டு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் பாருங்கள். மார்க்கெட் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ட்ரேடு பண்ணிகிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட அந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.